வள்ளி, அடிச்சதுக்காக என்ன மன்னிச்சுக்க. ஆனா நான் சொல்றதையே நீ கொஞ்சம் தெரிஞ்சுக்க. ஒரு ஓம பொண்ணோட மனசுல அநியாயமா ஆசைய வளர்த்துட்டு பின்னாடி நீ அவளை ஏமாத்தினா அவ மனசு எவ்வளவு கஷ்டப்படுங்கிறது படிச்ச உனக்கு கூடவா தெரியல? நீங்க நினைக்கிற மாதிரி வள்ளி கூட நான் மனசார பழகிறது அவளை ஏமாத்துறதுக்காக இல்ல, காலம் பூரா அவளோட வாழணுங்கிறதுக்காக தான். இத பாருங்க. என்ன மன்னிச்சிருப்பா. सर्वमंगलमांगल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यंबके देवी नमोस्तुते मांगल्यं तन्तनानेन मम जीवनहेतुना वन्दे भक्तादिशते जीवनशरदां शतं मांगल्यधारणं शुभमस्तु अस्तु शतमानं भवति तदाय पुरुष आयुषतेन्द्रिये यदि तिष्ठति. வள்ளி, மாப்பிள்ள ரொம்ப தங்கமானவரு, மனசு புரிஞ்சு நடந்துக்க. என்ன கதவை இழுத்து தாப்பா போட்டுக்கோ, வெக்கப்படாத. இப்படி இருக்கிறவங்கதான் எண்ணி 10 மாசத்துல குழந்தைய பெத்து கையில கொடுப்பாங்க. இதென்ன கதவை திறக்குது? என்னங்க தம்பி, பாயும் தலானியோட வெளியே வந்துட்டீங்க? மாப்பிள்ள, ஏன் வெளியே வந்துட்டீங்க? என் தங்கச்சி ஏதாவது தப்பா நடந்துருச்சா? சேச்சே, அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. வள்ளி வாய் பேசுற பொண்ணா இருந்தாலும் பரவாயில்ல, ஊம பொண்ணு. நான் அவளை மனசார நேசிக்கிறது உண்மை. என்ன என்னைக்கு அவளுக்கு பேச்சு வருதோ அன்னைக்குதான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட். மாப்பிள்ள, அப்பதான் வள்ளி மேல நான் வச்சிருக்கிற பிரியத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். பாவா, வள்ளி ரொம்ப கொடுத்து வச்ச. ஆராத்யாய நமஹ, மகாபோகாய நமஹ, மகேஸ்வர்யாய நமஹ, மகாவீர்யாய நமஹ, மகாபலாய நமஹ, மகாபுத்தியாய நமஹ. பெரியவரை பார்க்கலாமா? தாராளமா பார்க்கலாமா? மகாவித்யை நமஹ, மகாபோகேஸ்வராய நமஹ, மகாராஜ்யாய நமஹ, மகாபலாய. சாமி, நமஸ்காரம். உள்ள வாங்கம்மா, உட்காருங்க. என்னோட ஆசிரமத்தை தேடி வந்திருக்கீங்க. நான் உங்களுக்கு என்ன உதவி செய்யணும் சொல்லுங்க. வந்து இவ பேர் வள்ளி. வாய் பேச முடியாத இந்த பொண்ணுக்கு இப்பதான் கல்யாணம் நடந்து முடிஞ்சது. இவளுக்கு நீங்க தான் எப்படியாவது பேசுற சக்தியை கொடுக்கணும். என் கையில என்னம்மா இருக்கு? எல்லாம் அம்பாள் கையில இருக்கு. எத்தனையோ பேரை பேச வச்சிருக்கேன். ஆனா பிறவி ஊமையா இருந்தா என்னால ஒண்ணும் செய்ய முடியாதுமா. இல்லைங்க, இவ பிறவி உண்மை இல்ல. 2 வருஷத்துக்கு முன்னாலே இவளுக்கு அம்மா வந்துச்சு. அதுல இருந்து பேசுற சக்தி எழுந்துட்டா. அப்படியா? சரி, அம்பாளால போன பேச்சு அம்பாளாலேயே திரும்ப வரும். தைரியமா இருங்க. இங்க சிகிச்சை எடுத்துக்கணும்னா நீங்க அடிக்கடி இங்க வரும்படியா இருக்கும். முடியுமா உங்களால? என் வள்ளிக்கு பேச்சு வரணும். அதுக்காக நீங்க என்ன செய்ய சொல்றீங்களோ அதை நான் செய்யறேன். அப்படின்னா இன்னைக்கே சிகிச்சை ஆரம்பிச்சிடுறேன். தாயமா, ஐயா, இந்த பொண்ண குளத்துல குளிக்க வச்சு கூட்டிட்டு வாங்க. சரிங்க, வாமா. ஓம் நிஸ்தூலாயை நமஹ, நீலச்சிகுராயை நமஹ, நிராபாயாயை நமஹ, நிரத்யாயை நமஹ. சின்னமணி, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? ஏன் பாவா கண் கலங்குறீங்க? ஒண்ணும் இல்லை. பள்ளியாவது உனக்கு தங்கச்சியாக. ஆனா கண்மணி, நம்ம குடும்பத்துக்காக அவ படுற கஷ்டத்தை என்னால சொல்ல முடியலப்பா. பெத்த தகப்பனா இருந்து நான் செய்ய முடியாத காரியத்தை, அவளுக்கு அண்ணனா இருந்து நீ செய்ய முடியாத காரியத்தை, வள்ளிக்கு பேச்சு வரணுமேன்ற ஒரே காரணத்துக்காக என் மருமக படுற கஷ்டத்தை நீயே போய் பார்ப்பா. போ, போய் பார்.
உன் வேண்டுதல் ஆத்தா நிச்சயம் நிறைவேற்றுவாமா. அம்மா சாப்பிடுமா. பாவா, காலையில இருந்து அன்னாகாரம் எதுவுமே சாப்பிடாம வள்ளிக்கு பேச்சு வரணுங்கிறதுக்காக இன்னைக்கு கோயில் திருவிழால பாட போறாளே, அவளால பாட முடியுமா? இன்னும் என்னதான் வேண்டுதல் வச்சிருக்கா? என்ன பத்தி தான் உங்களுக்கு தெரியும். நீங்களாவது ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? ஏன் இந்த வார்த்தையை நீயே அவகிட்ட சொல்லக்கூடாதா?
விரித்தது புல்வெளி, பட்டு தெரித்தது விண்ணொளி. தினமும் பாடும் எனது பாடல், தினமும் பாடும் எனது பாடல், காற்றோடும் மாற்றோடும் இன்றும் என்றும் கேட்கும் என்றென்றும். காலை நேர பூங்குயில் கவிதை பாட போகுது, கலைந்து போகும் மேகங்கள் கவனமாக கேட்குது. கேட்ட பாடல் காற்றிலே கேள்வியாக போகுமோ எங்கே உன் ராகம்? ஸ்வரம் ஆ, காலை நேர பூங்குயில் கவிதை பாட சின்னமணி வாமா, நம்ம வள்ளி வண்டியில வந்துகிட்டு இருக்கு. நிறுத்துப்பா, இறங்கம்மா. அம்மன் கிருபையால வள்ளிக்கு பேச்சு வந்துருச்சு. இதெல்லாம் உங்க கிருபைன்னு தான் சொல்லணும். எல்லாம் அம்பாள் அனுகிரகம் தான். அப்ப நான் புறப்படுறேன். உள்ள வந்துட்டு போங்களேன். பரவாயில்ல பரவாயில்ல, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அப்புறமா வரேன். வள்ளி, உனக்கு பேச்சு வந்துடுச்சாமா? என்ன ஒரே ஒரு தடவை அப்பான்னு கூப்பிடுமா? தங்கச்சி, ஓ வாயால என்ன அண்ணான்னு கூப்பிடுமா? என்னம்மா பேச மாட்டேங்கிற? ஏம்பா, உங்க அண்ணன் சொன்னது காதல விழலையா? பாவா, யாருகிட்டயுமே பேச மாட்டேங்கிற? இன்னுமா புரியல? வீட்டுக்காரர் காணுமே தான் தேடிட்டு போறா. எங்கப்பா அந்த பொண்ணு? எங்க போனா அதுக்குள்ள? வள்ளி, வள்ளி, என்னம்மா அது? உங்ககிட்ட பேசாததுக்கு மன்னிச்சுங்க. வாய் பேசாத இருந்தப்போ எனக்கு வாழ்வு கொடுத்தவரு என் வீட்டுக்காரர் தான். இப்ப வாய் பேச முடியறப்போ நான் முதல்ல பேச ஆசைப்படுறதும் அவர்கிட்ட தான். தங்கச்சி, உன் வீட்டுக்காரர் யூனியன் ஆபீஸ் போயிருக்காரு, நான் போய் அவரை கூட்டிட்டு வரேன். நில்லுங்க, நீங்க உங்க தங்கச்சியோட இங்கேயே இருங்க, நான் போய் அவரை கூட்டிட்டு வரேன். போனஸ் பிரச்சனைய குமரை எப்படி முடிச்சிருவான்ல? அட பையன் சின்னவனா இருந்தாலும் அவங்கிட்ட சாமர்த்தியம் இருக்குதுப்பா. ஆமாண்ணே, மூர்த்தி சிறுசானாலும் கீர்த்தி பெருசு இல்ல. என்னங்க என்னங்க, என்னம்மா வள்ளி வீட்டுக்காரர் பாத்தீங்களா? குமரனை தானே கேக்குறீங்க? ஆமாங்க. போனஸ் விஷயமா உங்க அப்பாவை பார்க்கத்தான் வீட்டுக்கு போயிருக்காரு. அப்படியா? ஏதாவது சொல்லணுங்களா? வேண்டாம், நானே பாத்துக்கிறேன். சரி. என்ன தம்பி பாக்குற? உனக்கு தான் எடுத்துக்க. நீங்க எல்லாருக்கும் போனஸ் கொடுத்து இந்த பிரச்சனையை சுமூகமா முடிச்சிருவீங்கன்னு நினைச்சிட்டு வந்தேன். ஆனா நீங்க எனக்கு மட்டும் போனஸ் கொடுத்து இந்த பிரச்சனையை முடிச்சிடலாம்னு நினைக்கிறீங்க. நீங்க இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறமா நான் இதை எடுக்கலன்னா உங்க மனசு ரொம்ப சங்கடப்படும். அதனால ஒரே ஒரு கட்டு மட்டும் எடுத்துக்கிறேன். சபாஷ் தம்பி, சபாஷ். பணத்து மேலேயே ஆசைப்படாதவன் தான் மனுஷன். வாஸ்தவம் தாங்க. தம்பி, நீ ஒரு படிச்ச புத்திசாலி. இந்த படிக்காத இந்த வேலைக்காரங்களா இருக்கிறாங்களே, அவங்களா நீ கையெழுத்து போட்டா தான் அவனுக்கு போனஸ் வாங்குவாங்களாம். அதனால இதுல ஒரு சின்ன கையெழுத்து போடுறேன். சின்ன கையெழுத்துன்னு இனிஷியல் மட்டும் போட்டா போதுமா? என்ன பேச்சு ஒரு மாதிரியா போகுது? கையெழுத்து போடுறதுக்காக இந்த நோட் எடுக்கல. அன்னைக்கு ஏழைக்கு கூட இவ்வளவு ரத்தம் இருக்குமான்னு எகத்தாளமா கேட்டுட்டு அடிபட்டு இருந்த குப்புசாமியை ஆஸ்பத்திரியில சேர்க்க விடாம சாகடிச்சிங்களே, அந்த குடும்பத்துக்காவது உதவட்டுமே தான் எடுத்துக்கிட்டு போறேன். ஏன் சிரிச்சீங்க? நீ உயிரோட போனா தானே அந்த பணத்தை கொண்டு போய் சேர்க்க முடியும். அது உங்க அப்பனே வந்தாலும் முடியாது. இவ்வளவு பெரிய சிரிப்பை வேஸ்ட் பண்ணிட்டீங்களே சார்.
தொழிலாளருக்கு சேர வேண்டிய பணத்தை கொடுக்கல உங்களை நிம்மதியா தூங்க விட மாட்டேன். நாளை காலையில போனஸ் கொடுக்க ஏற்பாடு பண்ணுங்க. எதுக்கும் புது கட்டை எடுத்துட்டு போறேன். யாருங்க? வேலு, ஐயா, என் வாழ்க்கையில் நடக்க கூடாது நடந்து போச்சு. ஒரு சின்ன பொடி பையன். ஐயா, அவன் உங்ககிட்ட அதிக பிரசங்கிதனமா பேசிக்கிட்டு இருந்தத கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். உங்க உத்தரவுக்காக மட்டும் தான் காத்துக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட இவ்வளவு பேசினாம இனிமே பேசவே கூடாது. அந்த குமரனை முடிச்சிருங்க. என்ன என்னாச்சு சொல்லுமா. வள்ளியோட வீட்டுக்காரர் போனஸ் விஷயமா எங்க அப்பாவை பார்க்க போயிருக்காரு. அவங்களுக்குள்ள ஏதோ தகராறு போல இருக்கு. அவர் ஆள் வச்சு அடிக்க சொல்லிட்டாங்க. இது பாருங்க, நீங்க தான் எப்படியாவது அவரை காப்பாத்தணும். நீ வள்ளியை பத்திரமா பாத்துக்க. பயப்படாதமா, நான் உன் வீட்டுக்காரோட வந்துடுறேன். வேண்டாமா, அவர் எப்படியும் உன் வீட்டுக்காரரை காப்பாத்திடுவாரு. வள்ளி, குமரன், வள்ளிக்கு பேச்சு வந்துருச்சு. ஆமா, அவன் அவன்கிட்ட பேசணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கா. நீ வீட்டுக்கு போ, நான் இவங்கள பாத்துக்கிறேன். போ. ஐயா, ஐயா, என்னடா ஆச்சு? நாம நினைச்சது மாதிரி இல்ல ஐயா. அந்த சின்னமணி நம்ம ஆளுங்களை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான் ஐயா. அந்த குமரனை காப்பாத்துவான் போல இருக்கு ஐயா. குமரனை காப்பாத்திடுவாங்க? ஆமாங்க. அந்த கடவுளே வந்தாலும் சரி, அவரை காப்பாற்ற முடியாதுடா. வள்ளி, இது பாரு, என் வீட்டுக்காரர் எப்படியும் உன் புருஷனை காப்பாத்திடுவாரு. இத பாருமா, நீ எதுக்குமா போற? வா, வா, வள்ளி. வள்ளி, எனக்கு பேச்சு வந்துருச்சுங்க. எனக்கு பேச்சு வந்துருச்சு. உங்க வள்ளி நான் நல்லா பேசுறேங்க. என்னால நல்லா பேச முடியுதுங்க. எனக்கு பேச்சு வந்த உடனே நான் யார்கிட்டயும் பேசல. முதல்ல உங்ககிட்ட பேசணும்னு தான் ஓடி வந்தேன். எங்க அப்பா, அண்ணா, அண்ணி யார்கிட்டயும் பேசல. வள்ளி, அண்ணி, உனக்கு வாழ்க்கை கொடுத்த உன் புருஷன் கிட்டதான் முதல்ல பேசணும்னு நினைச்சியே. அது தப்பே இல்லம்மா. இத பாருங்க, முதல்ல நீங்க 2 பேரும் இங்கிருந்து போயிடணும். குமரா, நீ தப்பவே முடியாது. இத பாருங்க, நீங்க 2 பேரும் போயிடுங்க. உங்களை தனியா விட்டுட்டு. ஐயோ, தயவு செஞ்சு நான் சொல்றதை புரிஞ்சுக்குங்க. இனிமே நடக்க வேண்டியதை நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க. அப்பா, வாழ வேண்டியவங்களை அழிச்சிடாதீங்கப்பா. அப்பாவா? You have said no father, no mother, no anybody. Get out! இல்ல, நான் விட மாட்டேன். விட மாட்டியா? விட மாட்டியா? தள்ளி போ.
என் காலுக்கு செருப்பா இருந்து நான் நடந்து போன பாதையில கல்லு முள்ளு சகதி எல்லாத்தையும் என்னால நீ தாங்கிக்கிட்ட. ஆனா நான் உனக்கு செஞ்சது உன் வாழ்க்கையை வீணடிச்சதுதான். இதுவரைக்கும் நான் உன்னை தொடரணும்னு நினைக்கல. தொடரணும்னு நினைக்கிறப்போ நான் உன்னை விட்டு விலகி போறேன் கண்மணி. கண்மணி, எங்க உங்களை வளர்த்து ஆளாக்கின பாபாவுக்கும் தங்கச்சிக்கும் நீங்க கொலைகாரங்கிற விஷயம் தெரிய வேண்டாம். அவங்கள ஊருக்கு அனுப்பி வச்சுட்டு அப்புறமா நீங்க உங்க கடமையை செய்யுங்க. போங்க. சின்னமணி, உன்னை தனியா விட்டுட்டு நாங்க மட்டும் எப்படிடா போறது? அட, உங்களை விட்டுட்டு நாங்க மட்டும் போகணுமா? தங்கச்சி, நீயும் அப்படி நல்லா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் உங்க கூட அப்பாவை அனுப்புறேன். பாபா, என்னை எடுத்து வளர்த்த நன்றி கடனுக்காகத்தான் நான் இதை செய்யறேன். உனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது உன்னை விட்டுட்டு நாங்க மட்டும் எப்படிடா போறது? பாபா, இப்ப பேசிக்கிட்டு இருக்க நேரம் இல்ல. பிரச்சனை நான் சந்திச்சுக்கிறேன். தயவுசெய்து நீங்க போங்க. போங்க பாபா, போங்க. போங்க. இன்ஸ்பெக்டர், வாட் இஸ் திஸ்? எங்க அப்பாவை இந்த ஈட்டியால குத்தி கொலை பண்ணிட்டேன். என்னமா சொல்ற? வேற எதுவும் கேட்க வேண்டாம். டெட் பாடி அம்மன் கோயில் கிழக்கால இருக்கிற ஆலமரத்தடியில இருக்கு. ரிப்போர்ட் எழுதிட்டீங்கன்னா கையெழுத்து போட்டு கொடுத்துருவேன். கான்ஸ்டபிள். எஸ் சார். அதை அவங்க கிட்ட இருந்து வாங்கிக்க. கொடுங்கம்மா. உங்க ஸ்டேட்மெண்ட் சொல்லுங்க. போமா அந்த பக்கம். அம்மா, அந்த பொண்ணை எதுக்காக போலீஸ் கூட்டு போறாங்க? அந்த பொண்ணு அவங்க அப்பாவையே குத்தி கொலை பண்ணிருச்சான். அதனாலதான் போலீஸ் ஜெயிலுக்கு கூட்டிட்டு போறாங்க. பார்க்கணுங்கிற சின்ன நம்பிக்கையில ரயிலேறி வந்த. இப்பவும் நீங்க என்ன பார்க்க வரல. இனிமே நான் உயிரோட இருக்கிறதுல அர்த்தமே இல்ல. நீங்க எப்பமா அங்க வந்தீங்க? எங்க
அவரோட சத்தம் மட்டும் கேக்குது. அவர் எங்க? அது எப்படிமா என் வாயால சொல்வேன்? நடக்க கூடாதெல்லாம் நடந்து போச்சுமா. நீங்க உங்க அப்பாவை கொண்டுட்டு போலீஸ் சரணடைஞ்சு உங்களை ஜீப்ல கொண்டு போனாங்க. அப்போ சின்னமணி அங்க வந்தான். நடந்ததே இல்ல, அதிசயமா இருக்கு. தம்பி, இவ்வளவு எங்க போயிருந்தீங்க? கண்மணி அவங்க அப்பாவை கொலை பண்ணிட்டாங்க, போலீஸ்ல பிடிச்சிட்டு போனாங்க. கண்மணி கொலை செய்யல, நான் தான் கொலை செஞ்சேன். கண்மணி கொலை செய்யல. கண்மணி தம்பி, உன்னை காப்பாத்தணும் ஓடி வந்த சின்னமணி லாரியில் அடிபட்டு சுயநினைவை இழந்துட்டான். உன்னை காப்பாற்ற முடியலையேங்கிற எண்ணம் மட்டும் அவன் மனசுல அப்படியே தங்கி போச்சு. உன்னை காப்பாற்ற முடியலையே, உன்னை காப்பாற்ற முடியலையே அப்படிங்கிற ஏக்கத்துல அவ தனக்குத்தானே தண்டனையை கொடுத்துக்கிறாமா. அந்த கொடுமை நீயே போய் பாருமா. என் கண்மணி என்னால காப்பாற்ற முடியல. என் கண்மணி என்னால காப்பாற்ற முடியல. என் கண்மணி என்னால காப்பாற்ற முடியல. ஐயோ, என்னங்க இதெல்லாம்? நான் உங்க கண்மணி வந்திருக்கேங்க. என் கண்மணியை தான் என்னால காப்பாற்ற முடியல. நீ இல்லப்போ. இல்லைங்க, நான் தான் உங்க கண்மணி. அவ வாழ்க்கையத்தான் அநியாயம் அழிச்சிட்டது. நீ இல்லப்போ. இல்லைங்க, நான் தாங்க. நீ என் கண்மணி இல்லப்போ. என்னங்க, நீங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காகத்தானே நான் எவ்வளவு கஷ்டத்தையும் தாங்கிக்கிட்டேன். மறுபடியும் நான் உங்களை இந்த கோலத்திலேயே பார்க்கணும். நிச்சயமா நான் தாங்க உங்க கண்மணி. பொய் சொல்ற. என் கண்மணி ரொம்ப நல்லவ. அவளை நினைச்சா எனக்கு அழுகாச்சா வருது. என் கண்மணி என்ன பார்க்க வரலனா நான் சாகுற வரைக்கும் இப்படியே தான் அடிச்சுக்கிட்டு இருப்பேன். ஐயோ, இனிமே இப்படி பேசாதீங்க. நான் தான் வந்துட்டேன்ல. உங்களுக்கு இன்னுமா தெரியல நான் உங்க கண்மணின்னு? மறுபடியும் போய் சொல்ற. நீ என் கண்மணி இல்லப்பா. என் கண்மணி ரொம்ப நல்ல. என் கண்மணி என்னால காப்பாற்ற முடியல. என் கண்மணி என்னால காப்பாற்ற முடியல. என் கண்மணி என்னால காப்பாற்ற முடியல. அம்மா, என் மேல உயிரையே வச்சிருந்தவர இப்படி சோதிச்சிட்டீங்க. நீயும் என் மாதிரி ஒரு பொண்ணு தானே. நீதான் எப்படியாவது அவரை காப்பாத்தணும். என் கண்மணி என்னால காப்பாற்ற முடியல. சின்ன மணி குயிலே, மெல்ல வரும் மயிலே, எங்கே உன் ஜோடி? நான் போறேன் தேடி. இங்கே உன் ஜோடி இல்லாம கேட்டாக்கா பதில் சொல்லாம குகு என கூவுவதே கண்மணி கண்மணி மணி குயிலே, நல்ல வரும் மயிலே, எங்கே வாஞ்சோடி? நாம் போறேன் தேடி. இங்கே வாஞ்சோடி இல்லாம கேட்டாக்கா பதில் சொல்லாம குக்கு என கூவதே நடி. கண்மணி கண்மணி பதில் சொல்லு நீ, சொல்லு நீ. அடி ரன்னண்ணா 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 ரன்னண்ணா.